ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். காஞ்சி மகான் மகா பெரியவா கூறிய ஒரு எளிய பரிகாரம். ஆனா இது யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியாத பரிகாரம். இத நம்ம ரத சப்தமி நாட்கள்ல பண்ணணும். சூரியனுக்குன்னு வருகின்ற இந்த ஒரு நாள்ல நம்ம இந்த ஒரு பரிகாரத்தை வருடத்துக்கு ஒரு முறை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் காத்திருக்குமாங்க. தினசரி நம்முடைய வாழ்க்கைக்கு ஒளி தரக்கூடிய இந்த சூரிய பகவானை நம்ம வருடத்தில் ஒரு முறையாவது நினைத்து இந்த ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவுல நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும். சில பேர் கூறுவீங்க, வாழ்க்கையை பார்த்து நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க, எல்லாமே இருக்கு ஆனா சந்தோஷம் மட்டும் என் வாழ்க்கையில இல்லை, அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. உழைப்பு இருக்கு ஆனா அதுக்கேத்த பலன் வர மாட்டேங்கி. பணம் வருது ஆனா அது கையில தங்க மாட்டேங்கி, நிலைக்க மாட்டேங்கி, ஏதாவது ஒரு செலவுக்கு சரியாகிறது அப்படின்னு அனைவருக்குமே ஒரு விதமான ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நீங்களும் ரொம்ப நாளா நினைச்சிருப்பீங்க. கண்டிப்பா அதற்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியாமலே இருக்கும். அது வெளியில் தெரியாத ஒரு மறைந்த தடையாக கூட உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். அதை உடைப்பதற்காகத்தான் இந்த ரத சப்தமி நாள்ல நம்ம இந்த ஒரு பரிகாரத்தை செய்யணும். அதுவும் சூரிய பகவானுக்கு வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற இந்த ஒரு நாள்ல நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவுல நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கிறது கட்டாயம் நடக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளை சூரிய பகவானுக்காக நீங்க அர்ப்பணித்து விடுங்கள். தவறாம இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவில் மாற்றங்களானது கட்டாயம் நடக்கும். இது காஞ்சி மகான் மகா பெரியவா அருளிய ஒரு எளிய பரிகார முறை. இதை செய்வது மிகவும் ஒரு சுலபம்ங்க. யாருக்கும் பெருசா இது அந்த அளவுக்கு தெரியாது. இப்படி ஒரு பரிகாரம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஆனா இதை பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில பலனுங்கிறது கட்டாயம் நடக்கும். அதிசயங்களும் தொடர்ந்து ஒரு நிமிடங்களுக்கும் உங்களுக்கு வர தொடங்கும். இன்னும் சில நிமிடங்கள் இந்த வீடியோவை முழுமைக்கும் பாருங்க. கண்டிப்பா அது என்ன பரிகாரம்னு உங்களுக்கு கட்டாயம் கூறுறேன். நம்முடைய முன்னோர்கள் அனைவருமே சொல்லியிருப்பாங்க, எல்லா பிரச்சனைக்கும் வெளிப்படையான காரணங்கிறது இருக்காது. நமக்கு தெரியாத அளவுக்கு சில தடைகள் இருக்கும். அது கண் தோஷமாக இருக்கும், இல்லைன்னா பித்ரு சக்தி குறைவு, சூரிய சக்தி இல்லாம இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில. அதனால நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் இல்லாம இருக்கும். எவ்வளவுதான் நம்ம முயற்சி செஞ்சாலும் அதுக்கேற்ற பலன் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்காது. வீட்டில் தேங்கிய எதிர்மறை ஆற்றல், இது நம்ம யாருக்கும் நம்முடைய கண்களுக்கு தெரியாது. தெரியாம நம்ம சுற்றியே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், சில தடைகள்னு கூட இதை கூறலாம். இவையெல்லாம் ஒரு மனுஷனுடைய முயற்சி பண்ணாலும் அதுக்கு பலனை தடுத்து விட்டுரும். அப்படிப்பட்ட கெட்ட எண்ணங்களை நீக்கணும் அப்படின்னா சூரிய பகவானை நீங்க வணங்கணும். இதுக்கான தீர்வு பெரிய பூஜை செய்யணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது. பெரிய அளவுல செலவுகளும் கிடையாது. இது ஒரு ரகசியகரமான ஒரு பரிகாரம். இது புராணத்துல மறைந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு காலத்துல ஒரு ஏழை குடும்பம். உழைப்பு இருந்தது, நேர்மை இருந்தது, ஆனா வாழ்க்கை மட்டும் மேலே வரவே இல்லை. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில முன்னேற முடியல. அவர்கள் செய்தது என்ன தெரியுமா? ஒரு சித்தர் அடிக்கடி சொல்லி கொண்டிருப்பார், ஒரு மிகச்சிறிய பரிகாரம் தான். அதை தொடர்ந்து செய்ததும் அவங்களுடைய வீட்டுல ஒளியானது பிறந்தது. நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இருந்த கஷ்டங்கள் எல்லாம் ஓடோடி விட்டது. அந்த பரிகாரம் தான் நம்ம இன்னைக்கு இப்பொழுது காணப்போகிறோம். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க வெள்ளிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல செய்யலாம். முக்கியமா சூரியனுக்குரிய இந்த ஒரு ரத சப்தமி நாட்கள்லயும் இதை நீங்க செய்யுங்க. வாரம் வெள்ளி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகள்ல இதை நீங்க தவறாம செய்து விடுங்க. கண்டிப்பா சூரிய பகவானின் அருளானது கிடைக்கும். நீங்க நாளை ஞாயிற்றுக்கிழமை, அது மட்டும் இல்லாம ரத சப்தமி நாள், இந்த ஒரு நாள்ல நீங்க இதை பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய வீட்டுல பெரிய அளவுக்கு மாற்றங்கள் ஆனது நடக்கும். இந்த ஒரு நாள்ல நீங்க சூரியனை வணங்கினாலே பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும். பல மடங்கு சக்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்வதற்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள், ஒரே ஒரு சின்ன கிண்ணம். சின்ன கிண்ணத்துல தண்ணீர் எடுத்துக்கோங்க. அது எப்பேற்பட்ட கிண்ணமாக இருந்தாலும் சரி, அதுல சிறிதளவு தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சிட்டிகை அளவுக்கு, ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, அதனையும் இந்த தண்ணீருடன் சேர்த்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு துளசி இலை அல்லது எருக்கன் இலை, எது உங்களுடைய வீட்டில் இருக்கோ அந்த இலையை நீங்க எடுத்துக்கோங்க. துளசி இலைகள் இருந்தாலும் போதும், ஒரு எண்ணிக்கையில இருந்தாலும் போதுமானது. ஒரே ஒரு தீபம், அது நெய் தீபமாக இருக்கட்டும், இல்லைன்னா எள்ளெண்ணெய் தீபமாக இருக்கட்டும், உங்களுடைய வீட்டில் எது இருக்கிறதோ அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். இதையெல்லாம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறது தான். இதை நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத காண்போம். முதல்ல நம்முடைய வீட்டை சுத்தம் செய்யணும். சுத்தம் செஞ்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க தொடங்கணும். தீபத்தை ஏற்றி அதற்கு முன் தண்ணீரை நீங்க வைச்சிருங்க.
அது நெய் தீபமோ விளக்கெண்ணெய் தீபமோ அல்லனா எள்ளெண்ணெய் தீபமோ எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு தீபத்தை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில ஏத்துங்க. ஏத்திட்டு அதுக்கு முன்னாடி தண்ணீரை ஒரு கிண்ணத்துல எடுத்தீங்க அல்லவா, அதுல தண்ணீரை வச்சிருங்க. அந்த தண்ணியில கல்லு உப்பை போட்டு துளசி இலைகளை சேர்க்கணும். சிறிதளவு எடுத்து வைத்த கல்லு உப்பை அந்த தண்ணீருடன் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு எண்ணிக்கையிலேயோ 3 எண்ணிக்கையிலேயோ துளசி இலைகளை அதனுடன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொண்டு கண்களை நல்லா மூடிக்கோங்க. மூடிக்கொண்டு இந்த ஒரு வார்த்தையை உங்களுடைய மனசுக்குள் நீங்க சொல்லணும். என் வாழ்க்கையில இருக்கும் தெரியாத தடைகள் எல்லாம் இன்றே விலக வேண்டும் அப்படின்னு சூரிய பகவானிடம் நீங்க வேண்டணும். இப்போ இந்த மந்திரத்தையும் நீங்க 21 முறைகள் கூறி வரணும். ஓம் சூர்யாய நமக, ஓம் சூர்யாய நமக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு நாள்ல பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு நாள்ல நடக்கும். எதிர்மறை சக்திகள் எதுவாக இருந்தாலும் அது வேரோட அருந்துவிடும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தான் இது. இதனை நீங்க இந்த ஒரு நாள்ல செய்யுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும். இந்த ஒரு மந்திரத்தை கூறினதுக்கு அப்புறம் அந்த ஒரு தண்ணீரை, அந்த கிண்ணத்துல வைத்திருக்க தண்ணீரை என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அனைவருக்குள்ளேயுமே இருக்கும். இந்த தண்ணீரை உங்களுடைய வீட்டிற்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடங்கள்ல ஊற்றலாம். இல்லைன்னா உங்களுடைய வீட்டுக்கு அருகில துளசி செடிகள் இருந்தாலும் சரி, அதோட அடியிலையும் இந்த தண்ணீரை மெதுவாக நீங்க ஊத்துங்க. ஆனா இதே சமயத்துல அந்த தண்ணீரை ஊத்துனதுக்கு அப்புறமா நீங்க திரும்பி பார்க்க கூடாது. அந்த ஒரு இடத்த திரும்பி பார்க்காம உங்களுடைய வீட்டுக்குள்ள போயிடணும். இது மட்டும் மிக முக்கியமான ஒரு செயலா நீங்க இந்த ஒரு நாள்ல செய்து பாருங்க. கண்டிப்பா பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் கட்டாயம் நடக்கும். இதை நீங்க செய்யறது மூலியமா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்னா, காரணமே தெரியாமல் ஏற்படுகின்ற தடைகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும். இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வானது கட்டாயம் கிடைக்கும். நீங்க ஏதாவது ஒண்ணு நினைச்சிருப்பீங்க, ஆனா அதுக்கு தடைகளா ஏதாவது ஒண்ணு உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கும். அந்த தடைகள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படாது. தேவையில்லாமல் ஏற்படுகின்ற தடைகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்துல உங்களை விட்டு விலகும். வீட்டில் ஏற்படுகின்ற சண்டை சச்சரவுகள் குறைய தொடங்கும். பணவரவு மெதுவாக உயரும். இதுவரைக்கும் எவ்வளவுதான் நீங்க கடின உழைப்பை போட்டிருந்தாலும் பணமானது உங்களுடைய கையில தங்கியிருக்காது. ஆனா இந்த ஒரு நேரத்துல பணம் உங்களுடைய கையில் தங்கத் தொடங்கும். பெரிய அளவுல மாற்றங்களும் இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி வரும். மனசு அமைதியானது அப்படி இருக்கும். எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் உங்களுடைய மனசானது இந்த ஒரு நேரத்துல அமைதியாக இருக்கும். இதனால நீங்க உங்களுடைய குடும்பத்துடனும் நீங்களும் சந்தோஷமாக இருக்க தொடங்குவீங்க. வேலையிலும் சரி, தொழிலையும் சரி முன்னேற்றம் உங்களால் அடைய முடியும். நீண்ட நாட்களாக நினைத்த வேலை, நினைத்த தொழிலை உங்களால பண்ண முடியல அப்படின்னு நீண்ட நாட்களா நீங்க நினைத்து புலம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கான ஒரு வேலையும் தொழிலும் கட்டாயம் உங்களுக்காக கிடைக்கும். இதையெல்லாம் நீங்க 7 நாட்கள் தொடர்ந்து இதை நீங்க செஞ்சாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது தெரியும். இதை நீங்க கண்டிப்பா இந்த ஒரு நாள் மட்டும் செய்யுங்க. பல மடங்கு இதனுடைய சக்தியானது கிடைக்கும். அடுத்த வாரத்திற்கு ஒரு முறைன்னு 7 நாட்கள் இதை நீங்க செய்து பாருங்க. கண்டிப்பா பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களானது நடக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்களே கிடையாது. சில நேரம் சின்ன செயல்களில் இருந்துதான் இது நம்ம ஆரம்பிக்கணும். அதுவும் சூரிய பகவானுக்கு இது நம்ம செய்யும் பொழுது பெரிய அளவில் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களானது கட்டாயம் நடக்கும். இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு சின்ன செயல் மாதிரி தெரியலாம். ஆனா இதனுடைய சக்தியானது பல மடங்கு நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் இந்த ரத சப்தமியில பண்ணும் பொழுது அவ்வளவு சக்தியானது நம்மளை தேடி வரும். இந்த ஒரு பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையில ஒளி கொண்டு வருவதற்கு கட்டாயம் உதவும். மறக்காம இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேறு ஏதேனும் தகவல்கள் தேவைப்பட்டால் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்ம சேனலை மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். நன்றி, வணக்கம்.